ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கேக்குங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப செய்கிறது ஈஸியும் கூட. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்த்துடலாங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கிரேப்ஸ் ஜூஸ் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேங்க. இதில் உள்ள அத்திப்பழம், செரி பழம், அப்புறம் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது உங்கள்கிட்ட இருக்குது எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்குறாங்க. இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கோல்டன் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்குறாங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு சாதா உப்பு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறேங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். கருப்பு கலர் கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். கோல்டன் ட்ரை கிரேப்ஸ். இப்போ இதில் கிரேப்ஸ் ஜூஸ் சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஊற விட்டுறலாங்க. கூடுதலாக வேணாலும் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட போகிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிட்டுங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஊறிட்டு இப்போ இதை தனியாக வச்சுட்டு கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேங்க. அதில் ஃபஸ்ட்டு சுகரை சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை தனியாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மைதாவை சடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பேக்கிங் சோடா, சோடா உப்பு, சாதா உப்பு இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த முட்டை, சுகர், பட்டர் சேர்த்ததை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த பொருட்களை இது கூட சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கேக் செய்கிற டின் ஒன்று எடுத்துருக்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு நெய்யால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தாங்க ஒட்டாமல் வரும். நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா விரிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மைதா தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க, ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேக் டின் இல்லைன்னா நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் கூட செய்யலாங்க. வழக்கமாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்கொயர் ஷேப்லேயோ அல்லது ரவுண்ட் ஷேப்லேயோ இருக்கிற சில்வர் பாத்திரத்தில் கூட செய்யலாங்க. கேக் நல்லா தான் வரும். ஆனால் எந்த பாத்திரம் எடுத்தாலும் சரி, அதில் பாதி அளவு கேக் பேட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்திங்கன்னா கேக் பொங்கி வெளியே வந்துடும். அதனால் எப்போ எடுத்தாலும் பாதி அளவு தாங்க இருக்கணும். இப்போ இதை ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். அந்த ஸ்டாண்டு மேலே அதை வச்சுக்கலாம்.
இப்போ இதை ஒரு மூடி போட்டுக்கலாங்க. மிதமான தீயில் 30 to 40 நிமிஷம் ஆகுங்க. 35 நிமிஷம் ஆகவும் ஒரு நைஃப் விட்டு செக் பண்ணிக்கலாம். வேகலைன்னா திருப்பி கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ 35 நிமிஷம் ஆகிட்டுங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. நான் ஒரு நைஃபை விட்டு செக் பண்ணுறேங்க. பாருங்களேன், நைஃப்பில் ஒட்டவே இல்லை, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கேக் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம் வெளில. நல்லா ஆற விட்டு தாங்க எடுக்கணும். அப்படின்னா தான் கேக் பிய்யாமல் வரும். ஆறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா பிய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. கேக் இப்போ கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. சுவையான கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் ரெடி.